Students, Tamil Nadu 11th standard exercise 10.3 problem number 16 differentiate s of t is equal to 4th root of t power 3 plus 1 by t power 3 minus 1. Please watch carefully. I have written this 4 as near as this in this place. இந்த 4 வந்து இதை ஒட்டி இங்கே எழுதுன்னு கிட்டத்தட்ட இப்படி பெருசாக எழுதணும்னா 4 இன்ட்டுங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இது வந்து 4ஆம் படிமம் 4th ரூட். இந்த t பவர் 3 + 1 t பவர் 3 - 1 ரெண்டுக்குமே இந்த 4 வரும். இப்போ என்ன பண்ணுறோம், எஸ் ஆஃப் டீன்னு இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் போடுறது கஷ்டமாக இருக்கும், நிறையா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பண்ணல. சொல்யூஷன் லெட் அஸ் அஸ்யூம் y is equal to 4th root of t பவர் 3 + 1 by t பவர் 3 - 1. இந்த 4 பாருங்கள் ஒட்டி எழுதியிருப்பேன், அப்போ தான் நமக்கு புரியும். எஸ் ஆஃப் டீங்கிறதுக்கு பதிலாக ஒய்னு போட்டுக்கிறோம், அப்போ தான் நமக்கு dy by dxன்னு போட ஈஸியாக வரும். இங்கே வச்சுக்கிட்டு எஸ் டேஷ் ஆஃப் டீன்னு போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ we are assuming y is equal to 4th root of t பவர் 3 + 1 by t பவர் 3 - 1. இப்போ என்ன ஆகுதுன்னா y is equal to இதுன்னு அசியூம் பண்ணிட்டோம். அடுத்து இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து செயின் ரூலும் வரும். ஏன்னா இந்த t பவர் 3 உள்ளே இந்த மாதிரி இருக்கிறதுனால செயின் ரூலும் வரும். அடுத்து வந்து மேலேயும் கீழே 2 வேரியபிள் இருக்கிறதுனால என்ன வரும், u by v மெத்தடும் வரும். we should follow use both u by v and chain rule also. Now let us take y w is equal to another variable. assume பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். w is equal to t power 3 + 1 by t power 3 - 1. இது இப்போ என்ன ஆகுது, y is equal to இந்த இடத்துல 4th root of w வந்துருது. we know 4th root of w is equal to w whole power 1/4. அப்போ now we are differentiating dy by dw. என்ன ஆகுது, n x power n minus 1, n x power n minus 1. x power n னா என்ன வரும், n x power n minus 1, 1/4 w whole power 1/4 minus 1. 1/4 minus 1 minus 3/4 வரும். so this becomes 1/4 w power minus 3/4. now dy by dw becomes 1/4. w க்கு பதிலாக என்ன, இதுதான் w, இங்கே போட்டுக்கிறோம். t power 3 + 1 by t power 3 - 1 whole power minus 3/4. we know a power minus m is equal to 1 by a power m. a power minus m is equal to 1 by a power m. இது வந்து இண்டெக்ஸ் ரூல். இப்போ dy by dw 1/4 w power minus 3/4 வந்துருச்சு. இதை யூஸ் பண்ணினோம்னா என்ன ஆகுது, w power minus 3/4 அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். t power 3 + 1 t power 3 - 1 w க்கு பதிலாக இதை போட்டுட்டோம். இப்போ இந்த a power minus m 1 by a power m வரதுனால இது மொத்தமும் என்ன ஆகும், -3/4 கீழே வந்துச்சுன்னா 3/4 மாறிடும். 1/4 இது அப்படியே கீழே வந்துடுது. இப்போதைக்கு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். w is equal to t power 3 + 1 by t power 3 - 1 வந்துச்சு இல்லையா, அதை என்ன செய்கிறோம், இங்கே பாருங்க, இது வந்து u by v ஃபார்முலா. u வந்து இது, v வந்து இது. என்ன வரும், u by v ஃபார்முலாவில் vu dash minus uv dash by v ஸ்கொயர்டு வரும். u என்ன மேலே இருக்கிறது t power 3 + 1, v என்ன கீழே இருக்கிறது t power 3 - 1. we are assuming u equal to t power 3 + 1, v is equal to t power 3 - 1. now vu dash minus uv dash by v squared இது அப்படியே போடணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இது அப்படியே போட்டோம்னா dw by dt, அதாவது இது வந்து wt இருக்கிறதுனால dw by dt வரும். v u dash, v என்ன t power 3 - 1 அப்படியே போட்டுட்டோம். u dash என்ன வரும்னா t power 3 + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t² வரும், வந்துருச்சு. மைனஸ் u v dash இங்கே இருக்கு, மைனஸ் u v dash. u என்ன t power 3 + 1 அப்படியே போட்டுருங்க. v dash என்ன வரும், t power 3 வரும், அவ்வளோதான். 3t² வரும். t power 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t² வரும் பை v ஸ்கொயர்டு. இது என்னது, t power 3 - 1 ஹோல் ஸ்கொயர்டு. இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுட்டோம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அது பல்ல உடைக்கும். திஸ் ஹஸ் பீன் ரேதர் சிம்பிள் so far, but the numerically difficult thing is starting only now. Now let us come back to this. y is equal to 4th root of t cubed + 1 by t cubed - 1. நம்ம இங்கே வந்து dw by dt நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ஸ்டெப் dw by dt வந்து போட்டுட்டோம். இது அப்படியே வச்சுருப்போம். இப்போதைக்கு ஒன்றும் எக்ஸ்பாண்ட் பண்ணவோ எதுவும் பண்ணவோ வேண்டாம். y is equal to இது. இப்போ இந்த இடத்துல dy by dt வேணும்.
dy by dt என்ன, dy by dw into dw by dt. dy by dw நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். dy by dw கண்டுபிடிச்சிட்டோம். 1 by 4 by t power 3 plus 1 by t power 3 minus 1 whole power 3 by 4 நம்ம ஃபர்ஸ்ட் அதான் கண்டுபிடிச்சோம். நம்ம எது dy by dw அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ dy by dt அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம். நம்ம dy by dw by dt கண்டுபிடிச்சோம், இங்க இருக்கு. இப்போ ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். இதுதான் நீங்க ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய வேலை. பயப்படாதீங்க, சிம்பிளா பொறுமையா செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஸ்லோ இஸ் ஸ்மூத், ஸ்மூத் இஸ் ஃபாஸ்ட். இதை நீங்க ஒழுங்கா பண்ணினீங்கன்னா போதும். இப்போ இந்த இடத்துல dy by dw எழுதிட்டோம். dw by dt நம்ம கண்டுபிடிச்சது இங்க இருக்கு. இப்போ இதுல என்ன பண்றோம், இந்த இடத்துல ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ dy by dt இங்க எழுதிட்டோம், dw by dt இங்க எழுதிட்டோம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், 3t² வெளியில எடுத்துட்டோம்னா இங்கேயும் 3t², ரெண்டு டேர்ம் மைனஸ்க்கு இங்க 3t² ஒன்று, இங்க 3t² ஒன்று, ரெண்டு 3t² வெளியில எடுத்துட்டோம்னா என்ன வரும், இந்த t² மைனஸ் 1, இந்த t² மைனஸ் 1 இங்க எழுதியாச்சு. மைனஸ் ஆஃப் என்ன வருது, சாரி t power 3 minus 1 மைனஸ் ஆஃப் t power 3 plus 1 என்ன வரும், மைனஸ் t power 3 minus 1 வரும். t power 3 minus t power 3 கேன்சல் ஆயிடுது, மைனஸ் 1 வந்து மைனஸ் 2 ஆயிடுது. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 3t² into மைனஸ் 2 இருக்கு, இந்த இடத்துல 1/4 இருக்கு. என்ன செய்யறோம், நம்ம இந்த டேர்மையும் அடிச்சோம்னா மைனஸ் 2 ஒன்று இங்க நிற்கும். இது வந்து இந்த t power 3 plus 1 3/4 இங்க அப்படியே இருக்கு. இந்த t power 3 minus 1 whole squared இங்க அப்படியே போட்டுட்டோம். இந்த t power 3 minus 1 3/4 கீழே இருக்கிறது மேல வந்ததுன்னா என்ன ஆகும், t power 3 minus 1 இந்த 3/4ங்கிறது ரெண்டுக்குமே வரும். this 3/4 is common to both these terms. இந்த டேர்மை இங்க கொண்டு போறப்ப t power 3 minus 1 இந்த 3/4 என்ன ஆகும், மைனஸ் 3/4 மாறிடும். இப்போ t power 3 minus 1 பவர் மைனஸ் 3/4, t power 3 minus 1 பவர் 2னா ரெண்டையும் வந்து என்ன ஆகும், நமக்கு a பவர் m இன்டூ a பவர் என்னன்னா a பவர் m பிளஸ் n. அப்ப a பவர் m பிளஸ் n மைனஸ் 3/4 பிளஸ் 2. இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் 2 இங்க வந்துருது, இந்த மைனஸ் இங்க இருக்கு அப்படியே. மைனஸ் ஆஃப் 2 இங்க கீழே வந்துருது, 3t² மேல இருக்கிறது. இந்த t பவர் 3 பிளஸ் 1 ஹோல் பவர் 3/4 அப்படியே இருக்கு, இந்த 2 வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணினா என்ன வரும், இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா 2 மைனஸ் 3/4 வந்து 5/4 வரும். ஆன்சர் இதுதான், மைனஸ் ஆஃப் 3t² by 2 into t power 3 plus 1 whole power 3/4 into t power 3 minus 1 whole power 5/4. இதுதான் ஆன்சர். எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடுவில் நான் ரொம்ப நாள் வீடியோ போடலை, இனிமே போட முயற்சி பண்றேன். இந்த ஆஸ்க் சுரேஷ் யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.